அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர். இது எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் எனக்கு சகாயர், அவர் எனக்கு சகாயராக இருக்கிறார். எனக்கு வேற என்ன வேணும் இந்த உலகத்தில்? வேற என்ன எனக்கு கிடச்சிட போகுது இந்த உலகத்தில்? அவர் ஒருத்தர் எனக்கு சகாயராக இருந்தார்னா இந்த மொத்த உலகமே என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? அவர் ஒருத்தர் மட்டும் நமக்கு சகாயராக இருந்துட்டார். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் பாருங்களேன், அந்த மினிஸ்டர்கிட்ட மட்டும் போய் பிடிச்சிட்டோன்னா இந்த காரியத்தை சாதிச்சிடலாம், அந்த போலீஸ் ஆஃபீஸரை மட்டும் பிடிச்சிட்டோன்னா, அந்த சீனியர் டாக்டரை பிடிச்சிட்டோன்னா, அப்படின்ற மேட்டர்லேயே நம்ம சுற்றுவோம் பாருங்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் எனக்கு சகாயராக இருக்கும்போது நமக்கு வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? நான் உங்களை பார்த்து கேட்குறேன். அவர் உங்களுக்கு சார் வானத்தையும் பூமியும் படைச்சவர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார் சார். இதை தவிர வேறு என்ன வேணும் இந்த உலகத்தில்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். தைரியமாக நில்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். பயம் ஊத்துற மாதிரி என்ன சூழ்நிலைமை வரட்டும், உங்களை கலக்கத்துக்குள்ள ஆக்குற மாதிரி என்ன நிலைமை வரட்டும், தைரியமாக நின்று சொல்லுங்கள், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்படவே மாட்டேன். காரணம், அவர் எனக்கு சகாயராக இருக்கிறார்.